அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கதை சொல்லும் செய்தி. ஒரு அரசன் முதல் நாள் இரவிலே இது நாள் வரை என்னென்ன பழங்கள்லாம் உண்டு இருக்கும், உண்ணாத பழங்கள் ஏதாவது இருக்குமா என்று சிந்தித்தான். சரி, மறுநாள் காலை அரசவை கூட்டி அதை நிவர்த்தி செய்து விடுவோம் என்று சொல்லி கூட்டினான். அமைச்சர்கள், பிரதானிகள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். மன்னா, அரசவை கூட்டப்பட்டதன் காரணம் என்ன என்று கேட்டார் தலைமை அமைச்சர். ஒன்றும் இல்லை அமைச்சரை, இது நாள் வரை நான் உண்ணாத பழங்கள் ஏதாவது இருக்குமா? தெரியவில்லையே மன்னா, எல்லா பழங்களையும் தான் நீங்கள் உண்டு இருக்கிறீர்களே என்றான். இருந்தாலும் எனக்கு கையப்பாடு இருக்கிறது, எனவே பொதுமக்களிடம் சொல்லு, இதுவரை மன்னர் உண்ணாத பழங்களை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 10,000 பொற்காசுகள் தரப்படும் என்று அறிவித்து விடவும். கட்டியங்காரன் சொன்னான், கடைவீதி சென்றான். இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், மன்னர் தன் வாழ்நாளில் இதுவரை உண்ணாத பழங்கள் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 10,000 பொற்காசுகள் வழங்குவதாக குறிப்பிட்டார் என்று சொன்னான். கேள்விப்பட்ட மக்கள் ஓடினார்கள், தேடினார்கள். அங்கு இங்கே நாதபடி எங்கும் தேடி அவரவர் ஒரு பழங்களை கொண்டு வந்து நின்றார்கள். மறுநாள் காலை அரசவை கூட்டப்பட்டது. பழங்களோட வரிசையில் நிற்கிறார்கள். அதிலே முதலாமானவன் ஒருத்தன் ஆப்பிள் பழம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்தான். மன்னா, நீங்கள் உண்ணாத பழம் என்றான். கோடா என்று சொல்லி விரட்டினார். அடுத்த ஒருவன் மாதுளம் பழம், அவனையும் விரட்டினார். உடனே அடுத்த ஒருவன் ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தான். கோபத்தில் அவனையும் விரட்டினார். அடுத்த ஒருவன் வருவதற்குள் மன்னர் சொன்னார், என்ன அமைச்சரை நீங்கள் வெளியிட்டீர்கள், அறிவிப்பு செய்தீர்கள் என்று சொன்னான். நான் உண்ணுகின்ற பழத்தை இனி எவனாவது எடுத்து வருவானுங்கனால் அதை அவன் வாயிலே வைத்து திணித்து விடு என்று சொன்னான். அப்பொழுது ஒருவன் திராட்சை கொத்தை எடுத்து வந்தான். அவன் வாயிலை வைத்து தித்தான். அவன் தின்னுட்டே போயிட்டான். அடுத்த ஒருத்தன் நாவல் பழம் எடுத்து வந்தான். அவனும் அவன் ஜாலியாக சாப்பிட்டான். அடுத்த ஒருத்தன் கொய்யா பழம் எடுத்துகிட்டு வந்தான். அவன் வாயில் வச்சு குத்துனான். அவனும் தின்னுட்டு போயிட்டான். அடுத்த ஒருத்தன் அன்னாசி பழம் எடுத்து கொண்டு வந்தான். அவனுடைய வாயிலே வைத்த அமைச்ச காவலர்கள் வைத்து திணிக்கின்ற பொழுது வாய் கிழிந்து ரத்தம் ஓடுகிறது. சிரிக்கிறான், ஆனந்தமாக சிரிக்கிறான். அரசருக்கும் அமைச்சருக்கும் கோபம். ஏண்டா சிரிக்கிறாய், என்ன காரணம் என்று சொல்லுவான். வாய் கிழிகிறது, ரத்தம் ஒழுகிறது, அழுகாமல் சிரிக்கிறானே என்று சொல்லி வேதனை கேட்கின்ற பொழுது, ஒன்றும் இல்லை மன்னா, எனக்கு பின்னாலே ஒருவன் பலாப்பழம் எடுத்து வருகிறான், அவனை நினைத்து பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிறர் படும் துன்பங்கள் பெரிதாக இருந்தால் நம் துன்பங்கள் சிறிதாகிவிடும் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் பிறர் படும் துன்பங்களைக் கண்டு நாம் வருத்தப்பட வேண்டும். அதற்கு நம் உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டுமானால் அழுக்காறு, அவ்வா, வெகுளி ஆகிய பண்புகள் நீங்க வேண்டும். அவை நீங்கினால் நாம் மனம் செம்மையடையும், வாழ்வு திருப்தி விடும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.